வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் கோபி ஸ்டைலில் பண்ணிடலாங்க. ஒரு வானலி வச்சுக்கிட்டுங்க, ஆயில் ஊற்றிக்கலாங்க. 3 டீஸ்பூன் ஊற்றணுங்க. ஊற்றிட்டு நல்லா இப்படி ஒரு கலக்கணும்னா நல்லா வணக்கும் போது நல்லா வணங்குங்க. அதுக்காக இப்படி ஒரு கலக்கிறதுங்க. வெண்டைக்காய் நல்லா கழுவி இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாங்க. எண்ணெய் சூடானுன்னு கடுகு 1/2 ஸ்பூனு, உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் போடுங்க. நல்லா காயிட்டுங்க. கடுகு நல்லா பொரியணும். கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வணக்கி விடுங்க. நல்லா பொரிஞ்சிடுங்க. பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையும் வரமிளகாயும் நான் 1/4 காய் போட்டிருக்கிறேங்க. அதுக்கு 5 வரமிளகா கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து 1 போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 10 வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. நீங்கள் வேணும்னா தூள் உப்பு போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்ச வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்துங்க அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சு அப்படி நல்லா வதக்கி விடணுங்க. சிம்மிலேயே வச்சு இதுக்கு வெண்டைக்காய்க்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதங்கணுங்க. அதுக்கு தான் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக ஊற்றணுங்கிறது. சிம்மில் வச்சு வதங்கினீங்கன்னா வடச்சட்டியில் ஒட்டாதுங்க. நல்லா வதங்கிட்டுங்க. ஒரு 10 நிமிஷமாவது விடணுங்க. அப்போ தான் நல்லா வதங்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இல்லை சின்ன ஸ்பூனில் நான் 1 போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போடுங்க. அதையும் நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. தூள் உப்பு தான் போடணுங்க. எப்போவுமே பொரியலுக்கு தூள் உப்பு சேர்த்துங்க. அப்போ தான் எல்லா காய்க்கும் போய் சேருங்க. தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டால் போதுங்க. சில பேர் எல்லாம் 2 வரமிளகா போட்டு நீங்கள் மிளகாத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாங்க. நான் இதுக்கு மிளகாத்தூள் போடலைங்க. ஏன்னா வடச்சட்டியில் போய் ஒட்டிடுங்க. அதனால் இந்த மாதிரியே வதக்குறேங்க. நல்லா வெண்டைக்காய் வதங்கின பிறகு தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சு 1/2 மூடி தேங்காய் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாங்க. உப்பு கீது பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாங்க. இல்லைன்னா அப்படியே வதங்கினா போதுங்க. இதுக்கு கொஞ்சம் சால்ட் பாருங்கள், உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கை